இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே வச்சு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் வச்சு நடக்கு. பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, பிச் எக்ஸ்பெக்டட் டு பி நியூட்ரல். இது ஒரு நியூட்ரல் ட்ராக்காக இருக்க போகிறது. அட் த சேம் டைம் இங்கே வந்து பவுலர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் இருக்குது. ஸோ நின்று ஆடணும், பேட்ஸ்மேன்ஸுக்கு கொஞ்சம் நின்று ஆடணும். செகண்ட் இன்னிங் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து டே கேமாக இருந்தாலும் துபாய் பிச்சுக்கு பொறுத்தவரை ஸ்லோ டவுனும் ஆகுது, சேசிங்கும் பண்ணல. இந்த ஒரு பிச்சே ரெண்டு விதமாக இருக்குது. அது வந்து அந்த பேட்ஸ்மென்ஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸ்லோ ஆடுற அந்த பேட்ஸ்மென்ஸ் கிட்ட கெப்பாசிட்டி நிறையா இருந்து கொஞ்சம் நின்று ஆடிட்டாங்க அப்படின்னா ஸோ நல்லா ஒரு சேசிங்கில் ஜெயிக்கலாம். இல்லைன்னா அந்த பவுலர்ஸுக்கு அது சாதமாக போயிடும். நீங்கள் பேட்ஸ்மென்ஸ் ஒரு பண்ணுற சின்ன சின்ன தப்பு தான் அது வந்து ஒரு பவுலர்ஸ்க்கு சாதகமாக போயிடும். அதான் அது ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி ஒரு டார்கெட் பார்த்திங்கன்னா 160 170 அடித்தாலே நல்லா ஒரு டார்கெட்டாக இருக்கும். பெரிய அளவில் ஸ்கோர்ஸ் பண்ண முடியுமான்னா பெரிய அளவில் ஸ்கோர்ஸ் கம்மியாக தான் பண்ண, ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு 180 190 எதிர்பார்க்கலாம் இந்த பிச்சை பொறுத்தவரை. ஸோ மதியம் 3:30. ஸோ 3:30னா அங்கே 2 மணி. ஸோ வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டு டீமோட ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்திங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் எதிராக 12 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா 13 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 163, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 158. டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயிங் 11 பார்த்திங்கன்னா, சிகர் தவான், அஜய்கே ரஹானே, ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், சிம்ரன் ஹெட்மாயர், அக்சர் பட்டேல், ரவி அஸ்வின், கிஷோர் ரபாடா, நோர்தேஜ், டசூர் டெஸ்பாண்டே, ஹர்ஷப் பட்டேல். ஸோ இங்கே டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தவரை அவங்க எங்கே வீக்னஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 மேட்சாக ஓப்பனிங் சரியில்லை. தவான் 2 மேட்ச் செஞ்சுரி அடித்தார். இப்போ தவான் 2 மேட்சும் சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிட்டார். ஸோ அதே அவங்களுக்கு பெரிய ப்ரெஷர் தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, போன மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட மேட்ச்சு ரபாடா கிளின்னு கிழிச்சிட்டாங்க. ரபாடா ஓவரில் எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்ஸ் வார்னர், வர்துமான் ஷா, இப்படி ஒவ்வொருத்தரும் பிரித்து எடுத்துட்டாங்க. மனிஷ் பாண்டே ஒரு விக்கெட் கூட அவர் எடுக்கலை. ரெண்டாவது போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தவான் அவுட் ஆகிட்டார். ஆக்சுவலாக ஸ்ரேயாஸ் ஐயர் தான் வந்தாகணும். இங்கே ஸ்டோயினிஸை முன்னாடி இறக்கி விட்டாங்க. அடுத்து சிம்ரன் ஹெட்மயரை முன்னாடி இறக்கி விட்டாங்க. ரிஷப் பண்டை முன்னாடி இறக்கி விட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் 5வது தான் வராரு. ஸோ ஒரு கேப்டனாக இருக்கிறவர், ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியா கேப்டன் வேறு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக தான் வந்திருக்கணும். ஸோ அங்கே லெக் ஸ்பின் ரஷீத் கான் இருக்கலாம், எவ்வளோ பெரிய பவுலராக இருந்தாலும் சரி என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணலான்னு தான் வந்திருக்கணும். பட் இங்கே வந்து அவர் வந்தது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு கீழே வந்தது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அவர் முன்னாடி வந்து கொஞ்சம் போராடி இருக்கலாமோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணுச்சு. ஸோ அது மட்டும் தான் ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட ஏன்னா ஒரு பேட்டிங் ஆர்டர் கரெக்டாக நீங்கள் 1 டவுன் ஆடுறீங்கன்னா நீங்கள் 1 டவுன் தான் வரணும். ஸோ நீங்கள் 5-6 இறங்குறவங்கள போய் 1 டவுன் இறக்குறது வந்து எவ்வளோ தூரத்தில் வந்து, ஏன்னா அப்படி நீங்கள் பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலே நீங்கள் தோந்துருவீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இறங்கி நீங்கள் போராடி இருந்தீங்கன்னா ஸோ மற்ற பேட்ஸ்மேன்ஸுக்கு உங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்கும். ஸோ அது ஸ்ரேயாஸ் ஐயர் பண்ண தவறிட்டாரோன்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது இவங்ககிட்ட என்ன பிரச்சனைனா, ரபாடா அண்ட் நோர்தேஜியை நம்பி தான் இவங்க பவுலிங்கே இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 3 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ அதாவது மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. ரெண்டாவது ரபாடா நோர்தேஜியை நம்பி இத்தனை மேட்ச் கை கொடுத்துட்டாங்க. இங்கே என்னென்னா அந்த 5th பவுலர் பிரச்சனை எங்களுக்கு நிறைய இருக்குது. துஷர் டெஸ்பாண்டே அண்டு ஸ்டோயினிஸ் தான் அதை பிரித்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த 5th பவுலர், ஒரு பவுலரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக தப்பிக்க முடியும். இங்கே என்னென்னா ஒரு இந்தியன் பவுலர், எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின் இல்லை. ஸோ அதுவும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா எல்லா டீம்லேயும் ஒரு லெக் ஸ்பின் இருப்பான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்பின்னும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் தான் வச்சுருக்கிறாங்க இவங்ககிட்ட. லெக் ஸ்பின் பார்த்திங்கன்னா சந்தீப் லம்சேனே வந்து வெளியே உட்காந்துருக்கிறாரு. ஸோ ஹெட்மயருக்கு வெளியே வச்சுட்டு நீங்கள் வந்து கொண்டு வரணும், அது உங்களோட சாய்ஸு. நீங்கள் பிருத்வி ஷா உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் ஹெட்மயரை வெளியே வச்சுட்டு சந்தீப் லம்சேனே உள்ளே கொண்டு வந்துட்டு அந்த டசூர் டெஸ்பாண்டேக்கு பதிலாக நீங்கள் பிருத்வி ஷா கொண்டு வந்துட்டிங்கன்னா ஓரளவு பேட்டிங் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிரும். ரஹானே எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். ரஹானே ஓப்பனிங்காக இருக்கட்டும், இல்லை பிருத்வி ஷா எங்கேனாலும் இறங்கி. ஸோ உங்களுக்கு பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிரும். அப்படி சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஆனால் இது மஸ்ட் வின் கேம். ஏன்னா இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது. அதில் மொதல் மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் கூட நடக்குது. 2ஆம் மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கூட நடக்குது. ஸோ இதில் வின் பண்ணணும். வின் பண்ணிட்டா குவாலிஃபை. ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ இவங்க வின் பண்ணணும். ஸோ அவங்க தப்பெல்லாம் திருத்தணும். இல்லைன்னா ஏன்னா நல்ல டீம் கண்டினியூஸாக 3 தோல்வியை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்க தப்பை திருத்துவாங்கங்கிறத நான் நம்புகிறேன்.
மும்பை இந்தியன்ஸ் பிளேயிங் 11 பார்ப்போம். குவிண்டன் டிகாக், இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், சுபம் டிவாரி, ஹர்திக் பாண்டியா, கேரன் போலார், குர்னால் பாண்டியா, ராகுல் சகர், ஜேம்ஸ் பண்டின்சன், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்தவரை ரோஹித் சர்மா இல்லாத மட்டும்தான் குறை. மற்றபடி நல்லா ஆடிட்டுருக்கிறாங்க. கிரண் போலார்டோட கேப்டன்ஷிப்பில் சூப்பராக வெளுத்து வாங்குறாங்க. கிரண் போலார்டு இதுவரை 3 மேட்ச் கேப்டன் பண்ணியிருக்கிறாரு. அதில் 1 லாஸு 2 வின்னு. ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட 195 அடித்தும் அவங்க ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அபுதாபி பீச்சில். ஸோ அவங்கக்கிட்ட எந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லவே முடியாது. ஆனால் டிசி மாதிரி இவங்களுக்கும், டெல்லி கேபிட்டல்ஸ் மாதிரி இவங்களுக்கும் அந்த 5th பவுலர் இருந்தது பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த குர்னால் பாண்டியா போட்டுட்ருக்கிறாரு, அவர் சரியாக போடுறதில்ல. ஆனால் அதை வெளியே காட்டிக்கல. அவங்க வெளியே காட்டிக்கல அப்படின்னா இவங்க வந்து ராகுல் சேகர் நல்லா பண்ணுறாரு, ட்ரெண்ட் போல்ட் நல்லா பண்ணுறாரு, ஜேம்ஸ் பண்டின்சன் நல்லா பண்ணுறாரு, அண்ட் ஜஸ்பிரீத் பும்ராவும் நல்லா பண்ணுறாரு. இவங்க 4 பேர் நல்லா பண்ணுறதுனால அந்த 5th பவுலர் பிரச்சனை இவங்களுக்கு தெரியவே இல்லை. அதுதான் இவங்களோட பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஓப்பனிங் குவிண்டன் டிகாக், இஷான் கிஷன் பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சூரியகுமார் யாதவ் சொல்ல வேண்டாம், ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட்ஸ்மேனு. இதே போதும், உங்கள் பேட்டிங் லைனாக பயங்கரமாக இருக்குது. இதுக்கு மேலே மும்பை இந்தியன்ஸுக்கு டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இதோட மேட்ச் ப்ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். ட்ரீம் 11 உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். டீம் 1 பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்மால் லீக் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்டான டீம். இது நீங்கள் கிராண்ட் லீக்கில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் 3 பேருமே எடுத்துருக்கிறேன். 3 பேருமே அவைலபிள் தான். ரிஷப் பண்ட், இஷான் கிஷன், குவிண்டன் டிகாக், ஸ்ரேயாஸ் ஐயர், ரஹானே, சூரியகுமார் யாதவ், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், நார்த்தேஜே, ரபாடா, ராகுல் சகர், ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இங்கே வந்து நான் கேப்டனாக குவிண்டன் டிகாக்கும், வைஸ் கேப்டனாக ரபாடாவும் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ ரபாடா வந்து போன மேட்ச் சரி ஆடலை. ஸோ அது அந்த மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச் அவருக்கு துபாய் பிச்சில் கொஞ்சம் விக்கெட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இங்கே வந்து சிகர் தவானை நான் எடுக்கலை. ஸோ சிகர் தவானை நான் எதுக்கு நான் எடுக்கலை அப்படின்னா, எனக்கு கிரெடிட்ஸ் இஷ்யூ. அவர் 10.5 இருக்கிறாரு. நான் வந்து எனக்கு ரபாடா நான் எடுக்கணும், பும்ரா எடுக்கணும், குவிண்டன் டிகாக் எடுக்கணும், ஸ்ரேயாஸ் ஐயர் ஆல்சோ நான் எடுக்கணும். ஸோ அதனால் என்னால் வந்து தவானை எடுக்க முடியலைங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுவுமே இந்த டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓரளவு பேலன்ஸ்டான டீமாக இருக்கும். ஸோ 2 பக்கமுமே ஓப்பனர் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸில் 2 ஓப்பனர் இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்லேயும் ஓப்பனர் இருக்காங்க. மிடில் ஆர்டர் ஓரளவு கவர் ஆகுது, சூரியகுமார் யாதவ். ஸோ இன்னும் 3 பேட்ஸ்மேன் விட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் மேனேஜ் ஆயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பவுலர்ஸ் வச்சு பவுலர்ஸால் பாயிண்ட்ஸ் கிடச்சிடும். ஸ்டோயினிஸ் ஓவர் போடுறாரு, விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும். போன மேட்ச் விக்கெட் எடுக்கலே தவிர நல்லா போட்டுட்ருக்காரு, நல்லா ஸ்லோவாக போடுறாரு. ஸோ இது ஒரு நல்ல டீமாக இருக்கும் ஸ்மால் லீக் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கு. ஸோ டீம் 2 பார்த்தீங்கன்னா இது ஒரு கிராண்ட் லீக் டீம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ரிஷப் பண்ட், இஷான் கிஷன், ஸ்ரேயாஸ் ஐயர், ஷிகர் தவான், ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், குர்னால் பாண்டியா, ரபாடா, பும்ரா, போல்டு. ஸோ இங்கே வந்து நான் தவான் எடுத்துருக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் குவிண்டன் டிகாக்கை நான் விட்டுருக்கிறேன். கேப்டனாக தவான் போட்டிருக்கிறேன். வைஸ் கேப்டன் ஜஸ்பிரீத் பும்ரா போட்டிருக்கிறேன். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட், அதே மாதிரி ஸ்டோயினிஸ், குர்னால் பாண்டியா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஹர்திக் பாண்டியா ஆல்சோ நான் எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து குவிண்டன் டிகாக் நான் விட்டுருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து குவிண்டன் டிகாக் அல்லது சிகர் தவான் யாராவது ஒருத்தர் விட்டால் தான் நீங்கள் ஒரு பிளேயர் எடுக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஹை கிரெடிட்ஸில் இருக்கிறாரு. சிகர் தவான் 10.5, குவிண்டன் டிகாக் 10. ஸோ நீங்கள் 2 பேருமே டீமில் வச்சா உங்களுக்கு பும்ரால போல்டை நீங்கள் தூக்கிட்டு ஒரு 8 கிரெடிட்ஸில் 8.5 ஜேம்ஸ் பண்டின்சன் அந்த மாதிரி தான் நீங்கள் போக முடியும். ஸோ அப்படி நீங்கள் ஏன்னா இங்கே ரபாடா ஒரு கீ பிளேயரு, பும்ரா ஒரு கீ பிளேயரு, ட்ரெண்ட் போல்ட் ஒரு கீ பிளேயரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எப்படி இதை ஒரு ரிஸ்க்கு தான். குவிண்டன் டிகாக் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா நான் என்ன சொன்னால் கிரெடிட்ஸ் இஷ்யூ. அதனால தான் நான் சொல்கிறேன், நமக்கு பவுலர்ஸ் முக்கியமாக தேவை. அட் த சேம் டைம் நீங்கள் டீமும் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 சைடுமே எனக்கு பேலன்ஸாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ 2 டீம் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு என்னோடய ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா கீழே டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் டாஸ்க்கு அப்புறம் பிளேயிங் 11, பிச் ரிப்போர்ட்டு, என்னோடய ஃபைனல் டீமும் அதில் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ பிச் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு தகுந்தாப்பில் என்னோடய ஃபைனல் பிளேயர்ஸ்லாம் மாற்றி நான் என்னோடய ஃபைனல் டீம் அந்த டெலிகிராம் குரூப்பில் தான் கொடுக்க போகிறேன். வாட்ஸ்அப் குரூப் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து ஐபிஎல் மேட்சஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது தெரிவிச்சுக்கிறேன்.